மிக முக்கிய வாக்குகளாக LK சுதீஷ் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆத்தூர் நகரின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுற்றுவழி ரிங் ரோடுன்னு சொல்வாங்கல்ல, அந்த ரிங் ரோடு நிச்சயமாக அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு உறுதியாக கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை தருகிறேன். தலைவாசல் தினசரி காய்கறி சந்தைக்கு விவசாயிகள் நலன் கருதி கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்குகள் அமைத்து உறுதியாக மக்களுக்கு அந்த பயன்பாட்டை ஏற்படுத்துவோம். ஆத்தூர் அரசு விதைப்பண்ணையில் உள்ள அரசு நிலத்தில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை துறை இந்த கல்லூரிகளை அமைக்க வேண்டும் சொல்லி நிறைய நாளா அது ஒரு கோரிக்கை இருக்கு. உறுதியாக நமது MP வேட்பாளராக சுதீஷ் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் உறுதியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த கல்லூரியை கொண்டு வருவார் என்ற உறுதியை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். சேலம் டு சென்னை எழும்பூர் வரை ஆத்தூர் வழியாக தினசரி பகல் நேர தொடர் வண்டி இயக்க நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். மாற்று கருத்தே இல்லை. சொன்னதுதான். எல்லாருக்குமே இந்த கூட்டணியில தெய்வ பக்தி இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க, கடவுள் இல்லம்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கொல்லப்புறம் வழியா போய் எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? கடவுளை நம்பணும்னா தைரியமா நம்புங்க, இருக்காருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க அதோட அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திமுக இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் அதை அறிந்து இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், உறுதியாக பக்திமான்கள் இருக்கும் இடத்துல பணிவு இருக்கும், பணிவு இருக்கும் இடத்தில் துணிவும் இருக்கும். புரட்சி தலைவர் MGR சொன்னது போல் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பணிவு வரும்போது துணிவும் வர வேண்டும் தோழா என்று. அந்த பணிவோடும் துணிவோடும் இந்த கூட்டணி உறுதியாக நாளை நமதே 40 நமதே என்று வென்றெடுத்து அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.